श्रीमद्भगवान्वयसुधां श्रीनिवासगुरुवर्यकृपातचत्रम् श्रीनव्यरङ्गयति वर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदेशिके श्रीमद्वेदान्त रामानुजयति कृपया रङ्गिणीनस्तभारम् तत्तगमान्तद्वितयमनुगणम् शिष्टतापूर्णमध्यम् श्रेष्ठश्रीरङ्गरामानुजम् करुणालब्धमोक्षाश्रमम् तम् सत्त्वस्तम् श्रीवराहम् यदि वरमनघम् देशिकम् संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधम् तत्पादयुग्मसरसीर्हभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मविपरिश्रमम् तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजपतयो श्रीमद्वेदान्तरामानुजपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमत्स्रुत्यन्तरामानुजयति पतेर्प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्श्रीवासरामानुजमुनिमपरम् संश्रये ज्ञानवार्तिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् जीवनम् जगताम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशार्पयम् महः प्रणामम् लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपदिकां श्रुतिम् अस्मत्परम्परायै நமஸ்தே. இதுதான் சனாதன தர்ம தலைப்புல தத்துவங்கள் அல்லது அது இங்கிலீஷ்ல தமிழ்ல இப்படி அந்த பொருளை பற்றியதான அது தத்துவங்கள் சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் இதுல ஒன்றும் சதமா அடியனுடைய மனதிற்கு எட்டிய வரையிலே ஏதோ சில விஷயங்களை இன்னுமே இந்த சனாதன செகண்ட் பார்ட்டா ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய சாரத்தை கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் நம்ம சனாதன தர்மத்தை ராமோ விக்கிரகான் தர்மான் சொன்னார் வால்மீகி. ஆனா கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் வித்தியாசம். அதனால இந்த சனாதன நிலைச்சிருக்கணும்னா இந்த கிருஷ்ணனுடைய கீதையை நாம் நன்றாக தெளிவாக அதனுடைய முயற்சி தான் இந்த கீதை ரசமான சாரத்தை இப்போ நாம
ஒவ்வொரு மத ஒவ்வொரு சித்தாந்த சாஸ்திரம்ங்கிறது இன்றியமையாதது. இது எதுக்காக இருக்குன்னா, ஒருத்தன் மதம் மாறி போகாமல் அந்த மதமானது சீக்கிரம் அழியாமல் இருப்பது இந்த சாஸ்திரம் என்பது. எந்த ஒரு சமயத்துக்கு எந்த ஒரு மத சாஸ்திரம் என்று ஒன்று இல்லையோ அந்த மதமானது அந்த சம்பிரதாயமானது சில நாட்களிலேயே அதனுடைய அந்த ஒரிஜினல் மாத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு அது காலத்துல அது சுத்தமா இல்லாமலே அழிந்தே போகும். ஆனா சாஸ்திரத்தை உத்தியா பற்றுக்கோடா கொண்ட எந்த மதம் என்றைக்குமே அது அசைவே இல்லாமல் அதுக்கு கீழது செய்ய கிடையாது. எந்த விதமான எதிர்ப்புகளையும் தாக்குதல்கள் அது தாங்கிக் கொண்டு மீண்டு பல்கி உலகத்துல இப்போ அதிகமாக பின்பற்றப்படுகின்ற பேசப்படுகின்ற எல்லாரால் கொள்ளப்பட்டதான மதங்கள் இரண்டாவது இஸ்லாம். கிறிஸ்துவர்களுக்கு அவளுடைய சாஸ்திரம் எது? அதே மாதிரி இஸ்லாத்துக்கு எது அவ எதோ சாஸ்திரம். அதே மாதிரி இந்த இரண்டு பதங்களை காட்டி அது தோன்றி மனோடா காலத்திலே நம்முடைய சனாதனம் அதுக்கு சாஸ்திர இந்த மாதிரி ஒரு இதை சொல்லணும்னா நம்மளால சொல்லணும். ஏன்னா அது எண்ணிக்கையில் அடங்காத சாஸ்திர நூல்கள். ஆனால் சாஸ்திர நூல்கள் அனைத்திலுமே அந்த வேதத்தினுடைய தான் கிடக்கு. அதனால நம்ம சனாதனத்தினுடைய ஆணிவேர் வேதம் என்று சொன்னால் அதிலே கிஞ்சித் இல்லை. இப்போ புத்த மதத்துக்கு தம்மபதம்ங்கிறது சாஸ்திரம். அந்தந்த மதத்தை சேர்ந்தவர் அந்தந்த தங்களுக்குரிய சாஸ்திரங்கள் இன்னது வரையில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் நம் சனாதன மதம் அதனை சொல்லக்கூடாது. இந்த சனாதனமானது இந்த உலகிலே ஏனைய மதங்கள் தோன்றுவதற்கு எப்பொழுதும் உலகத்திலே சாஸ்வதமாக இருக்கும் இந்த சனாதனம். இதுல நம் ஒரு சனாதன தர்மியான நம்மை பார்த்து யாராவது சரி எதை நீங்கள் முக்கியமாக கருதுகிறீர்கள் அப்படின்னு கேட்டால் வேதம். அந்த வேதத்தில பல பாகம் இப்ப நமக்கு கிடைக்கின்றன. கிடைச்ச பாகத்தையும் ஒழுங்கா நம்ம பிரயோஜனம் இந்த சனாதன தர்மம் அது எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடியதான எல்லாத்துக்கும் மூலபூத காரணமாய் வேதம். அந்த வேதமான வியாசராலே 4ஆக
சங்கீத, ராம, ஆரண்யம், கடைசியா இந்த மற்ற இதெல்லாம் கர்மத்தை அந்த கர்மத்தை செய்வதனால் அடைய பிரயோஜனத்தையும். ஆனால் ஒவ்வொரு வேதத்துக்கு கடைசியிலே இருக்கிறதாக இந்த அந்திம பாகம் உபனிஷத்து எப்படி இதை அடைவது. அதனால வேதம் எல்லாம் ஒன்னா இருந்தாலும் உபனிஷத்து மற்ற அந்த மூகளை காட்டில் மகத்தான சக்தியாக இருக்கிறளவும் உள்ளது. இப்போ வேதங்களிலிருந்து கடைசியாக சொல்லப்பட்ட இந்த புத்தகங்களை எத்தனையோ அழி போனாலும் மற்ற பாகம் உதாரணத்துக்கு சாமசாட்டா சகசிரம் 1000 சாக்கைகள். ஆனா இன்னைக்கு நமக்கு கிடைக்கிறது 2 சாக்கை. அந்த அதுவும் முழுசா இருக்கான்னா இல்லை. இப்படி உண்மையாக இல்லாததான 2 சாக்கைகள் சாமவேதம். ஆனா இதனுடைய முக்கியமான உபனிஷத்தான அந்த சாந்தோக்கிய அதனால வேதங்கள் சில பாகங்கள் அழிந்து பெரும்பகுதியும் அழிந்து. ஆனால் உபனிஷத்துக்கள் இப்போ இந்த உபனிஷத்துக்களுடைய கருத்துக்களை எல்லாம் நம் சனாதன தர்மத்து வேதத்திலே சொன்ன வகையிலே பிரம்மசூத்திரம் அப்படிங்கிறத வியாசர் அந்த உபனிஷத்துடைய ஒரு தெளிவான அர்த்தங்களை சுருக்கமாக இதுக்கு வேதாந்த இந்த பிரம்மசூத்திரம் உபனிஷத்துடைய அதுல என்னென்ன கருத்துக்கள் சொல்ற அந்த எல்லா கருத்துக்களையும் தெளிவுபட விளக்காக அமைத்து பகவத்கீதை என்று அழைக்க கண்ணன் எம்பெருமானுடைய திருவாக்கிலே அவர்கள் இப்போ கற்றறிந்த சான்றோர்களை இந்த சனாதன தர்ம முக்கியமான சாஸ்திரமுக்காக எதை பார்க்கிறீர்கள் என்றால் பெரும்பாலானவர்கள் பிரஸ்தான திரயம் என்ற ஒரு சொல்லுவார். திரயம்னா பிரஸ்தான திரயம்னு எது அப்படின்னா இது பிரமாணங்கள். இந்த 3லே ஒன்றுக்கொன்று எந்த விதமான கருத்து வேறுபாடோ வேற்றுமையோ இல்லை. அது தத்துவத்தை விளக்குவதாக இருக்கும் அல்லது ஒரு உண்மை பொருளை விளக்குவதாக எல்லாமே கிரமேண முறையிலே அமைந்தது. இந்த இந்து மதம் இப்ப நாம பலரால் அழைக்கிறதால அழைக்கிறதே அடியே சனாதன தான். இதுல இந்த பிரஸ்தான திரயம்ங்கிறது என்னன்னா உபனிஷத்து, பிரம்மசூத்திரம், இந்த 3 தான் நமக்கு மிக முக்கியமான சாஸ்திரங்களாக நம் பெரியவர்கள் இதுகாரும் இதிலே அடங்கியுள்ள கோட்பாட்டு விளக்கம் சாமான்யமாக அது
ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானம் இந்த பகவத்கீதை என்று சொல்கிறார். 18 அத்தியாயங்கள் உள்ளதான இந்த கிரந்தம் மகாபாரதம் என்ற இதிகாசத்திலே அடங்கி பீஷ்ம பருவால 24 அத்தியாயங்கள் 25வது அத்தியாயத்திலே ஆரம்பிச்சு 42வது அத்தியாயத்தில் வரை 45வது அத்தியாயம் வரையிலே இந்த பகவத்கீதை என்பதால் 18 அத்தியாயங்கள். இது 700 ஸ்லோகங்களை மகாபாரத இதிகாசம் என்றழைக்கும். மேலும் இது 5வது வேதம். பஞ்சம அத குருவாச்சாரியர் இதிகாசம் உண்மை நிகழ்ச்சியை இதிகாசம் இது இவ்விடம் நடந்தது அப்படின்னு இந்த ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்றால அதுதான் இதிகாசம். இப்படிப்பட்ட இதிகாசங்கள் 2. ஒன்று ஸ்ரீமத் ராமாயணம், இன்னொன்று ஸ்ரீமத் மகாபாரதம். இதுல இந்த 2மே அதுல ஸ்ரீமத் ராமாயணமா இல்ல மகாபாரதம், இதுல ஆணி வேறாக இடையோடில் என்ன அது கீதையா இருக்கும். அது இன்ன பிற இடங்களான இவைகளை இப்போ இதுல சொன்ன கருத்துக்களை எல்லாம் கருஷிகளை எல்லாம் வேதத்துடைய கருத்தை நாம் சற்று தெரிஞ்ச முடியாது. அதனால அதை விளக்கத்திற்காக புராணங்கள் அதுல 12 ராஜச தாமச புராணாதிகள், சாத்வீகமான புராணம் 6. அந்த புராணங்கள்னா புராணம் பழுசுன பழப்புராணம் பிடிக்காது அறியல. புராதி நவகா இத்தி புராணம். எப்ப அத நாம புராணங்களை வாசிச்சோம் அப்பதான் புதுசா வாசிக்கிற மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு கருத்தினுடைய படிக்க படிக்க நமக்கு நிறைய அர்த்தங்கள் இல்லை. அதனால புராதி நவகா அப்பதான் புதுசா படிக்கிற மாதிரி. அதனாலே அது இப்போ இந்த இதிகாசங்களா இருக்கு, புராணங்களா இருக்கு, இத உபபிரம்மணம் சொல்லுவாங்க. உபபிரம்மணம்னா வேதத்தை விளக்க வந்தவை. இப்போ ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா அதுக்கு வியாக்கியானம் இல்ல ஒரு விரிவுரை அப்படின்னு சொல்றோம். தமிழ் போனார் நோக்கி அந்த மாதிரி இது உரைன்னு வச்சுக்கலாம். சரி, இந்த பகவத்கீதை வேதம்னே நம்ம தெளிவா சொல்றாங்க. இந்த கீதை எம்பெருமான் திருவாக்கிலிருந்து தோன்றிய வரலாறை நாம் கவனிக்கலாம். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் எவ்வளவு சமாதானம் பெரியவர்களாலே சமாதானம். பாண்டவாளுக்கு பிரதான உரிமைய கௌரவர்கள் இப்போ போர் புரிவதால் மட்டுமே அதை
தங்களுடைய உரிமையை நிலைநாட்ட முடியும் என்ற நிலைக்கு பாண்டவர்கள் தள்ளப்பட்டார். போர் புரிவதாலே விளையும் கேடுகளை எண்ணி பாருங்கள் என்று சொல்லிவிட்டு சமாதானப்படுத்த ஸ்ரீ கிருஷ்ண பகவான், சரி இன்னும் சண்டை தான் வரும், நாம துவாரகைக்கு திரும்பி போயிடலாம் அப்படின்னு துவாரகை. அப்போ கிருஷ்ணனுடைய உதவியை நாடி பாண்டவர்களிலே கௌரவர்களிலே துரியோதனும் அந்த பாரகாபன் அரண்மனை. அப்போ எம்பெருமான் கண் விளந்து அதாவது தூங்கிட்டு இருக்கார். அப்போ கிருஷ்ணனுடைய கால் மாட்டுல நின்று ஒரு ராஜாவான தனக்கு இனிநிலை நினைச்சு அவர் தலைமாட்டுல போயிட்டான். கால் மாட்டுல நின்றான் எம்பெருமான் கிருஷ்ணன். தலையில நிற்கிறவனை திரும்பியா பார்க்க முடியும், அதனால முதல்ல கண்டவன் இப்ப பாருங்க கேட்டு வந்து அவனுக்கு முன்னாலேயே நான் வந்துட்டேன். ரெண்டு பேரும் வந்து கிடையாது. அப்போ சொல்றேன் மாதிரி சண்டேன்னு தீர்மானம் ஆயிடுச்சு. துரியோதனன் சொல்றேன் நீ என்ன, அர்ஜுனன் சொல்றான் நீ என்ன, சரி ஓ ரெண்டு பேருக்குமே உதவும் நினைக்கிறேன். நான் தனி ஒருவனாக நான் ஆயுதம் எடுப்போது எடுக்க மாட்டேன். ஆயுதம் எடுக்காத கண்ணன் இல்ல ஆயுதங்களுக்கு எதிரிகளை போராடி வம்சம் பண்றதான என்னுடைய சைன்யம். நீங்க டிசைட் நீங்க ரெண்டு பேர்ல நான் வேணுங்கிற வாளுக்கு நான் வரேன், என் சைன்யம் வேணுங்கிற வாளுக்கு என் சைன்யம். இவன் சண்டை போட மாட்டேன்றான் கிருஷ்ணன், இவன் வந்து நமக்கு என்ன பிரயோஜனம், அதனால அவன் சைன்யமாக சண்டை, அதனால சைன்யத்தை கூட எனக்கு சொல்றான் துரியோதனன். எனக்கு எதுவும் மாட்டான் கிருஷ்ணா, நீ மட்டும் இப்படி இந்த அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய சகாயத்தையும் துரியோதனன் சேனையினுடைய உதவியும் கேட்டு பெற்றுள்ளார்கள். ஆனா துரியோதனன் ஒரு இலக்காரம், கிருஷ்ணன் தான் ஆயுதமே எடுக்க மாட்டேன் பாருங்க, அப்புறம் இவனை வச்சுட்டு என்ன பண்ண, பரவாயில்ல நான் தேரோட்ட மாட்டேன்னு சொல்ல, அதனால எனக்கு சாரதியா இல்லை, அர்ஜுன் சாரதியாக பகவானே. இந்த கீதை 18 அத்தியாயங்கள், இந்த 18 அத்தியாயங்களுக்கு முதல் அத்தியாயம் முழுக்க வாழ்க்கையினுடைய தத்துவத்தை சொல், அவதார புற்றர்கள் இந்த மனுஷ வாழ்க்கையிலே எப்படி மேலான பாங்கை சிறப்பை கொள்வது என்பதை ஸ்ரீ கிருஷ்ணனுடைய இந்த புரோக விஜயமானது அலாதி மகிமை வை. குருக்ஷேத்திரத்திலே பெரும் போர் மூடப்படுகிறது. அதிலே கலந்த மாற்றங்கள் மனுஷ வாழ்வில் அமைந்துள்ள உண்மைகளை தெள்ள தெளிவாக நமக்கு படம் பிடித்து காட்டும். இந்த மனுஷ சரீரம் இருக்க அதுவே ஒரு குருக்ஷேத்திரமாகிறது. ஏனென்னா ஜீவனுக்கும் தர்மக்ஷேத்திரம், அவரவர் வினை
அவரவர் அனுபவிக்கிறது எதுல? நம்ம சரீரத்தாலே அனுபவிக்கிறோம். பாண்டவர்கள் நல்ல இயல்பினுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார். கௌரவர்கள் கெட்ட இயல்பினுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார். பாண்டவர்களாகட்டும் அல்லது இரண்டு பேருமே ஒரே ராஜகுடும்பத்தை சேர்ந்தவர். இப்படி ஒரே ராஜகுடும்பத்தை சேர்ந்த ரெண்டு கோஷ்டிக்கு ஒண்ணு நல்ல இயல்பை கொண்டு இன்னொன்னு சப்தத்தையே நடத்தும். இப்படி மேலான இயல்பும் கீழான இயல்பும் தாயாதிகள் தான் இல்லை. அப்போ மனுஷன் நமக்குமே நல்லதும் நமக்கு கெட்டது சத்துகுணம் தலையிடும் அதுவும். அப்போ நன்மையும் தீமையும் கலந்தேதான் மனித சரீரம். இந்த நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலே எப்பொழுதும் சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. அது கஷேத்திரம்னா சரீரம். அந்த தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் ஒரு சண்டை. அது பன்னெடுங்காலமா எல்லோரும். அதனாலதான் இந்த மனுஷ ஜீவாத்மா மனுஷ சரீரம் அது தர்மத்துக்கு அதர்மம் சண்டை நடக்கும். மகாபாரதத்துல பெரிய கர்ம வீரராயிருந்தவர் ஸ்ரீகிருஷ்ணவர். எல்லா மனிதர்களும் சேர்ந்து செய்த செயல்களை ஒப்பிட்டு பார்ப்போமே, ஆனால் கிருஷ்ணனுடைய பகுதி செயல்பாட்டுக்கு ஈடாக இவ்வளவு செய்யும் எந்த செயலிலுமே தான் பந்தப்படாமல் தன்னை ஒதுங்கி நிற்பவனாக காட்டியிருப்பவர் எம்பெருமான். அது பகவான் அறவோ இப்படிப்பட்ட இந்த கிருஷ்ண லீலையை நாம் அனைவரும் தெரிவித்தால் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதை தெளிவாக படம் காட்டு. இதை ஒரு மனுஷன் இந்த லோகத்தை எப்படி வர்த்திக்கவும் எப்படி வாழணும் அப்படின்னு முன்மாதிரியாயிருந்து தங்களுடைய வாழ்க்கையின் மூலம் அதை நமக்கெல்லாம் காட்டிலே எம்பெருமானுடைய அவதாரங்களிலே இரண்டு முக்கியமான, ஒன்று ஸ்ரீ ராமாவதாரம், மற்றொன்று ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். இந்த ஸ்ரீ ராமபிரானானவர் வாழ்ந்தது போல் நாமும் வாழ வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணன் உபதேசித்த பிரகாரம் நாம் வாழ வேண்டும் என்பது சிலர் ஆசிக்கும். ஆனா கிருஷ்ணன் அல்லது எதுவும் பண்ணல, ராமன் தான் நல்வழி காட்டினான். கிருஷ்ணன் பொருளா ஒன்னா பாவம் இல்லேன்னு அதனாலே கொலைக்கு தூண்டுகிறான் கிருஷ்ணன். அதனாலே கிருஷ்ணன் கோட்பாடுகள் அப்படின்னு இன்றளவு புதர்க்கம் பேசுவோம் இருக்கத்தான் செய்யும். மனிதர்களிலே தாரதமியம், பலசாலிகளாகவும் இருப்பார்கள், பலமற்றவர்களாகவும். இப்போ மக்கள்ல சில பேர் தீமையில நடக்கிறதா, தீமைக்கு தான் உடல் மேல யானை ஏறி நிற்பதை கூட தாங்கும் அளவுக்கு சில பேர் இருக்கிறார். இது நாம் காண்பதான அசாதாரண விஷயம். இப்படி எல்லாரும் பண்ணணும்னா பண்ண வேண்டிய அவசியம். சரி, பின்ன கிருஷ்ணன் போல் நாம் நடக்கக்கூடாது என்பதை எதை கொண்டு எல்லாரும் சொல்கிறார்? கோபியர்கள் பலருக்கு அவன் வல்லவனாய் நமக்கு
அது நாம் ஒத்துக்கொள்ள முடியாது. அவன் 16,008 குட்டிகளை அவன் 16,008 பேரை கல்யாணம். அதனால அவருடைய வாழ்க்கை நெறிமுறை நமக்கு ஏற்பையல்ல அப்படின்னு கிருஷ்ணனை பற்றி அவர் சொல்லிலே. இப்போ கிருஷ்ணன் அப்படின்னா ரிஷிகேசன். அந்த ரிஷிகேசன் பேரு அவன் இந்திரியங்களுக்கெல்லாம் ஈசன், இந்திரியங்களை அடக்கி ஆழ்ந்த. நாம இந்திரியங்களுக்கு தான் அவகாசம். அந்த இந்திரியங்களுக்கு நாம் அடிமை. ஆனால் கிருஷ்ணனோ இந்திரியங்களுக்கு அடிமை. இந்த சரீரத்தின் மேலே பற்று இருக்கிற வகையிலே, இந்த சரீரத்தை ஆத்மா என்று நாம் நினைக்கின்ற வரையிலே, இந்த உடலை பாதுகாக்க வேணும் என்று நாம் நினைக்கின்ற வரையிலே பரபக்தி என்பதே ஸ்ரீ கிருஷ்ணன் பாடம். இந்த சரீரம் என்பதை கடந்து மேலே சென்று மானிட வாழ்க்கையிலே மேலானது எது என்பதை கீதை தான் நாம் வெள்ள தெளிவாக. ஒரு காலத்துல நாராயணன் என்றும் நரன் என்றும் இந்த இரண்டு பெயர்களை கொண்ட இரண்டு ரிஷிகள் துவாபர யுகத்தினுடைய கடைசியில் கிருஷ்ணனாகவும் அர்ஜுனனாகவும் என்பதான ஒரு கோட்பாடு கடவுள் நினைவில். இந்த உபனிஷத்துகளிலே இந்த கருத்துக்கு பிரமாணம் இல்லை. ரெண்டு பறவைகள் ஒரு மரத்தில் அமர்ந்ததாக ஒன்று தன் மகிமையிலே நிலைபெற்றாய், மற்றொன்று இனியவையும் இன்னாதவையும் ஆகிய பழங்களை சாமி இன்ப துன்ப அது துன்பப்படும் போதெல்லாம் மேலான நிலையில் இருந்த அந்த மற்ற பறவையை நிலை அதன் அருகிலே வர முயற்சி. அருகில் வர வர அந்த துன்பத்தை அனுபவிக்கும் அந்த பறவையினுடைய துன்பம் குறைகிறது. தான் மற்ற பறவையின் தோற்றம் என்று செயலற்ற பறவையிலே அது லயமடை. இதுதான் ஜீவாத்மா. ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனுக்கும் ஏற்பட்ட இணக்கம் இந்த கோட்பாட்டை ரெண்டு பேருமே இணை பிரியாத தோழர். அப்போதைக்கப்போது அர்ஜுனனுக்கு வந்த குறைகளை கிருஷ்ணன் அகற்றுவான். பள்ளியில் படிக்கும் பொழுதே துணை, விளையாடிய பொழுது துணை, போட்டிகள் பல போட்ட பொழுது துணை, வனவாசத்தில் பாண்டவர்கள் வருந்திக் கொண்டிருக்கும் போதும் துணை, மனம் புரிந்து கொள்ள விரும்பிய பொழுது தன் தங்கையே ஒரு சாதுரியமான முறையிலே அர்ஜுனன் வைத்து அவன் தனக்கு பண்பாகும். அது மட்டுமல்ல, பிறகு போர்க்களத்திலே அவனுக்கு தேரோட்டியாக சாற்றுமையாக இருந்தான். போர்க்களத்திலே காண்டீபமான தன்னுடைய வில்லை போட்டு நான் சண்டை செய்ய மாட்டேன் என்று நின்றவனை இந்த பகவத்கீதையினுடைய 18 அத்தியாயங்களை அவனுக்கு உபதேசம் பண்ணி அவனுடைய க்ஷத்ரிய தர்மத்தை அவன் தீம்படி அவனுக்கு செய்து அப்புறம் சண்டை. இப்போ கிருஷ்ணனுடைய சரிதத்தை எடுத்தா கிருஷ்ணன் அந்த கொல்லுவது சிறந்தது. போர்னாலே என்ன
அவ்வளவுதானே. அப்போ அது வசதி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாவனை எல்லாத்துக்கும் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப தப்பான அணு. உயர்ந்த வேதாந்த தத்துவங்களை எல்லாம் விளக்குவது இந்த பிரஸ்தானத்திரயம். வேதாந்தத்துல ஆராய்ச்சி பண்ணோம்னா எப்போதும் விஸ்ராந்தி அல்லது மன நிம்மதி நமக்கு கிடைக்கும். ஆரண்யங்களிலே அமைதியாக இருந்துட்டு நம் பொருளெல்லாம் அத்தகைய பரப்புகளை ஆராய்ச்சி பண்ணலாம். உபனிஷதங்கள் எல்லாம் தபோவனங்களிலிருந்து இவைகளே. இந்த பிரஸ்தான திரயத்தில் ஒன்றாகிய பகவத்கீதை பிறந்தது ஆரண்யமான காட்டிலே அல்ல, போர்க்களத்திலே, அல்லல் நிறைந்த அமர்க்களத்திலே இது உபதேசிக்கப்பட்டது. அதுக்கும் ஒரு ஸ்பெஷலான காரணம். வேதாந்தத்துக்கு சாந்தி பாடம் வேறு. சாந்தியை பெறுவதற்கு இடம் அந்த ஜனசஞ்சாரம் இல்லாத ஏகாந்தமான மனப்பிரதேசம். அப்படின்னு பயங்கரமான சண்டை நிகழும் போர்க்களத்திலையும் கூட அதை ஒரு பெற முடியும் அப்படிங்கிறது நீங்க வாழ்க்கைய நாம எப்படி உட்படுத்திக்க வேணும். கிருஷ்ணன் தன்னுடைய ஜீவிதத்திலிருந்து நமக்கு சாட்சாத்தால் 10 வயது சிறுவனாக பிருந்தாவன லீலைகள். இந்த உலகமே விளையாட்டு தரம். அதிலே நம் வாழ்வு என்பது அது மகத்தான விளையாட்டு. ஆக நல்லா விளையாடுறது நாம தெரியும். இது கிருஷ்ணன் நமக்கு காட்டி விளையாடுவது போன்று வாழ்வையை எளிமையாக ஆக்குவதற்கு அது மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டாட்டத்தை. ஆனா மற்றவாளுக்கு அது கொண்டாடும். இதுதான் பிருந்தாவன கிருஷ்ண லீலையிலிருந்து நாம புரிஞ்சுக்கக்கூடியதான சந்தேசம் செய்தி. வயசு வந்த குருக்ஷேத்திரத்துல கிருஷ்ணனா அப்பொழுது வேற ஒரு பாடத்தை நமக்கு இந்த பிரபஞ்சத்திலே நாம் வாழ்கின்றோமே வாழ்க்கை இது ஒரு இதில்லாததான போராட்டம். எதை நாம் பெற விரும்பினாலும் அதன் பொருட்டு நாம் போராடத்தான் வேண்டும். போர் புரிய தெரியாதவர்களுக்கு இந்த உலகத்திலே அல்லது வேறு எந்த உலகத்திலே கிடைக்கும். பொருள் ஒன்று வேண்டும் என்று பிள்ளை தாயிடத்திலே அடம்பிடிக்கும், அழல். அதுவும் கால கட்டி விடாத கெஞ்சல். இது எல்லாமே ஒரு போராட்டம். ஒரு வேலையில இருக்கிற தொழிலாளி தன் வல்லமையை காட்டுகிறான், அதுவும் அவனுக்கு போராட்டமே. எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் நிறுவப்பட்டன, எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் அழிக்கப்பட்டன. இதெல்லாம் இந்த போரின் விளைவு அல்லது வாழ்வியல் போராட்டத்தின். இதை சிலர் வெற்றிகரமாக போராடி, சிலர் அதை துக்ககரமாக, சிலர் அந்த துக்கத்தை தாங்க முடியாத. இந்த பகவத்கீதை மனிதனுக்கு அப்படி என்னதான் ஆற்றல் சாதிக்க சொல் அப்படின்னு கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இந்த போர்க்களத்துல நடந்த பேச்சு ஒரு நடு சபையிலே கசடர கற்றறிந்தவர்களுக்கு இடையிலே இந்த கீதை உபதேசம். இந்த அர்ஜுன கிருஷ்ண சம்பாதம் நிகழ்ந்தபடியே அப்பொழுது
மற்றவர்களுக்கு எப்படி கிடைத்தது? இன்னைக்கு நமக்கு இந்த கீதா ஸ்லோகங்கள்லாம் கிடைக்கிறது, இது எப்படி கிடைச்சதுங்கிற ஒரு கேள்வி வரலாம். அவதார புருஷர்கள் இந்த மண்ணுலகிலே வருவதெல்லாம் அவர்களது அற்புத சரித்திரத்தை உள்ளபடி எழுதி வைக்க சில தீர்க்கதரிசிகளும் அந்த எம்பெருமானே அவதாரம் செய்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய இந்த செயல்களை எல்லாம் விளக்க வந்தவர் வியாசர். நாம இன்னும் சகசநாம வியாசாய வியாசோபாய விஷ்ணு வேறில்ல, வியாசர் வேறில்ல. கண்ணனுடைய அந்த கருத்துக்களை யதாவஸ்திதமாக தெரிந்து கொள்கின்ற ஞானம் வியாசருக்கு. வியாசனுடைய அருளினாலே சஞ்சயனும் தற்காலிகமாக அதை காண்பதற்கான ஒரு ஞான திருஷ்டியை வியாசனிடம் சஞ்சயன் பெற்றார். ஆகவே பகவத்கீதை என்ற மகுத்தத்தை அர்ஜுனன் நேரில் அறிந்திக் கொண்டிருந்த அதே சமயத்திலே வியாசரும் சஞ்சயனுக்கு எட்ட இருந்த வியாசர் அதை எழுதி வைத்தார். சஞ்சயன் அதை திருதராஷ்டிரனுக்கு சொல்லிக் கொண்டே போனார். போர் முடிந்த பிறகு சஞ்சயனுக்கு ஞானக்கண் மறைந்து இப்போ ஒரு ரேடியோவோ டிவியோ அடிமை அதை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். அப்போ அதுல இருந்து அந்த மாதிரி இந்த சஞ்சயன மீது ஆஃப் ஆயிடும். வியாசருக்கு அப்படியாது. அதனால அந்த ஞானத்தை கீதையை பற்றி தூற்றுபவர்கள் பண்ண பகவத்கீதையை படிக்கக்கூடாது, அதை தூக்கி குப்பையில போட்டு தீ வச்சு போட்டு எப்படியாவது அர்ஜுனனை போர் புரிய தூண்ட வேண்டும், அவனை போர் புரியும்படியாக வைக்க வேண்டும் அப்படின்னு நெருக்கடி கொடுப்பதற்காக பேசப்பட்ட பகவத்கீதை கண்ணனே. அதை கேட்டு அர்ஜுனனும் கிருஷ்ணன் சொன்னபடியே செய்தான். அந்த நிகழ்வினுடைய விளைவு என்னவர்? பிதாமகரான பீஷ்மரும் ஆச்சாரியரான உணரும் தன் சகோதரர்கள் அனைவரும் அர்ஜுனனாலே இதர பாண்டவ சைன்யத்தினால் அழிந்து கொலை புரிவது என்பது பாதகர்களுடைய ஒரு கொல்லாத செயல். கொலை மறுத்தல் என்பதைத்தானே எல்லா சமயங்களும் ஒதுக்கின்றன. ஆனால் இந்த சனாதன தர்மம் சொல்லிக்கிறாங்க. பகவத்கீதையின் ஸ்தான திரயத்திலேயே வச்சிருக்கேன். இது நீ கொலை செய் என்று அர்ஜுனனை தூக்குவதாக அல்லவோ அப்படிங்கிறது. இத போய் கொல்லாமையை எல்லா சமயங்களும் சொல்லும் போது நீ கொல் என்பதை சொல். இந்த கீதை எப்படி சனாதன அதனால இது கொலகார புஸ்தகம். அதனால இந்த கீதை கையால போடக்கூடாது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இந்த கீதா சாஸ்திரமானது இப்படி சொல்லப்பட்ட அந்த புத்தகத்தையே உருவி ஆராய்ச்சி பண்ணி இயற்கை என்பது, நேச்சர் என்பது ஒரு முடிவில்லாததான கொலைக்களம். அது ஒரு அணு முதல் இந்த பெரிய பிரம்மாண்டம் வரையிலே எங்கேயும் இந்த உயிர்கள் ஆத்மாக்கள் நிறைந்தது. ஒரு துளி ஜலத்திலே
எண்ணிறந்த சுற்று நம் அறிவுக்கு கண்ணுக்கு அவைகள் புறப்படாவிட்டாலும் அவைகள் அங்கு இருப்பது என்னமோ. இப்போ மண்ணினுள் நிறைந்திருப்பது தீர்ப்பு. இதை எல்லாமே பெரிய மீன் சின்ன மீன் சாப்பிடும். ஆடு மாடு கோழியை வெட்டி மனுஷன் சாப்பிடும். இப்படி ஒன்றை ஒன்று அடித்து தின்று வாழவும் வளர்வதும் செய்கின்ற உலகத்திலே நாம் வசிக்கிறோம். இப்போ இந்த செடி கொடி மரம் சொல்றேன், இதுல கோடானு கோடி பாக்டீரியாஸ் உயிர்த்தத்துவங்கள் மண்ணில் இருந்து போயாது பலியாகின்றன. இந்த உயிர்த்தத்துவங்கள் அடங்கப்பட்டே உணர்வு. ஓர் உயிர் மற்றொரு உயிரை வாங்காது வாழவே முடியாது. இதுதான் இயற்கையின் அமைப்பு. இந்த இயற்கையிலே எங்கு பிழை செயல் நிகழாமல் இருக்கும். இப்போ ஆசாரத்துக்கு பட்டு சுத்தாக்கி அந்த பட்டு பூச்சியை கொண்டுதானே அந்த பட்டே இருந்தா, அப்போ அது வசதியா போயிடுது. இப்போ கண்மூடித்தனத்தை நாம் புறந்தள்ளி விட்டு கொலைக்களமாக இந்த உலகத்தையே யார் பார்க்கிறாளோ அவர்கள்தான் தன்னுடைய வாழ்வியல் தத்துவத்தின் முன்னேற்றத்திலே முதல் படியிலே கால் வைக்கிறார்கள். இந்த சிருஷ்டியில படைத்தல், காத்தல், அழித்தல், சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் சொன்னோம். அந்த மூணுமே இருக்கு. ஒரு இடத்துல சூரியன் உதிச்சா இன்னொரு இடத்துல சூரியன் மறையும். இப்போ இங்க அடியவங்களுக்கு பாரத தேசத்துல ராத்திரி, அங்க உங்களுக்கெல்லாம் பகல். இப்போ இந்த பகல் இரவு இருக்கிறது என்னமோ ஒரே சூரியன் தான். அங்க இருட்டா இருக்கு, அங்க வெளிச்சம். ஓரிடத்திலே ஒரு உயிர் பிறக்கிறது என்றால் பிரிதோரிடத்திலே ஓர் உயிர் இறக்கிறது என்பதுதான் வாழ்க்கையின் நியதியாக. உடலை உண்பண்ணுதல் என்றால் உணவை அழிப்பது. எத்தனை தானியங்களை அறுவடை, இப்போ நெல்லு, நெல்ல அந்த அரிசியில பலவிதமான வகையிலே நாம் அப்போ பயிரை அழித்தால் தானே, அது கொலைந்தால் தானே நாம் வாழ முடியும். பழைய உயிர்கள் மாறி மாறி படிந்துடும். புது உயிர்கள் திறமேன பிறந்துகின்றே இருக்கிறது. அதனாலே சிருஷ்டிக்கும் சம்ஹார இடையிலே இந்த ஸ்திதி என்பதை நாம் வைத்துக் கொள்வோம். இதனாலே படைத்தல், காத்தல், அழித்தல் என்கிற செயலும் ஒரு முக்கோணம் போன்று ஒன்றை ஒன்று சார்ந்து மரணத்தை ஒருவன் அறிந்தால் மற்ற இரண்டும் அவனுக்கு எளிதிலே. இப்போ இயற்கையே ஒரு கொலைகளம் சொல்றானே, கீதா சாஸ்திரத்தை எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? எதுக்கு கொலை நிற்க விரும்பும் நீ கொலைகளுக்கு வரலாமா? அதற்கு வந்தான பின்னாலே நீ கொலை செய்யாமல் முடியாது, செய்துதான். கோழை போன்று போர்க்களத்திலே தயங்கி நிற்காதே. கோழைக்கு மண்ணுலகம் இல்லை, விண்ணுலகம் இல்லை, எவ்வுலகம் இல்லை. ஆண்மையுடன் நீர் கொண்டு எழுந்து வாழ்வு என்னும் போராட்டத்தை வெற்றிகரமாக நடக்கும். ஆயினும் அதனிடத்தில் பற்று வைக்காதே. போர்க்களத்திலே நீ நல்ல முறையிலே போர் புரிந்தால் போர் கடந்த பெருநிலத்தை பண்புடன் பெற்றிருப்பாய் என்பதை அதுதான் கீதையில். பிறர் சொல்வது போல் நாமும் சொல்லும் பகவத்கீதை என்பது கொலை நூல்தான். அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இயற்கை என்னும்
கொலைக்களத்திலே வாழ்வு என்னும் கொலைத்தொழிலை நாம் நன்கு நடத்தி கொண்டு போவதற்கு பகவத்கீதை என்னும் கொலை நூலை ஒரு அவசியம் கற்றே ஆக வேண்டும் அப்படின்னு கொலை நூல் ஒரு சிலர் சொல்ற, இன்னொரு சிலர் அது ஒரு புரட்சி நூல். பகவத்கீதையில 2 மகத்தான தோஷங்களை எடுத்து காட்டி அத சாஸ்திரம் சொல்றது கொஞ்சம் கூட கூடாது அப்படின்னு சொல்றதா இன்றளவும் உலகத்திலே வாழ்ந்தாங்க. இதுல இந்த உரை இயற்றின பாஷ்யக்காரர்கள் பாஷ்யம் பண்ணவர்கள அவளுக்குள்ளேயும் ஓயாத போராட்டத்தை இன்றளவு அது ஒவ்வொரு மதவாதியும் தன் கொள்கைதான் பெருசுன்னு சொல்லும், மற்றவனுடைய கொள்கையில குறை இருக்குதுன்னு சொல்லும். இப்போ அது யாரா எடுத்தாலும் சரி, இந்த மூவருக்குமே பிரஸ்தானத்திலையும் பிரமாணம் தான். அத்வைத்தியா இருக்கட்டும், துவைத்தியா இருக்கட்டும், விசிஷ்டாத்வைத்தியா. ஆனா இந்த 3 பேரும் ஒத்து போறாளோ ஒருத்தர் இன்னும் கண்டம் தானே இருக்கா. அப்போ கர்மம் என்பது மனிதனை பந்தப்படுத்தாது, அது போதிப்பதுதான் என்ன. சூடு ஆடுபவரிடத்திலே கிருஷ்ணன் தானே ஒரு சூதாட்டமாக இருப்பதாக சொல். இதெல்லாம் கீதையில சொல்லும். ஆமா, அத ஒரு நல்ல சொல். இத பார்த்துட்டு கொலை கொள்ளை குத்து வெட்டு ஒரு பாமரன் நடக்க ஆரம்பிச்சான்னா சமூகத்தினுடைய கதி என்னதான் அப்படின்னு ஆக்ஷேபம். பகவத்கீதையில இப்படிப்பட்ட குற்றங்கள் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு மத ஆச்சாரியாலும் அவாவா சார்ந்த மதத்துக்கு அனுகூலமாக இந்த கீதையை பார்க்கிறார். பிறருக்கு அதை தன் மதத்தை சாராத இதர மதத்தை சார்ந்தவர்களுக்கு அவர்கள் மதத்துக்கு இந்த கீதை என்ற பெருமானது மறுப்பாக இருக்கு. அப்படி இப்போ ஒரு மரத்துல 2 பழம் இருக்கு. அந்த 2 இதுலயும் நம்ம சமய ஆச்சாரியர் பெருமையை அவர்கள் சமூகத்துக்கு வழங்கி இருக்கிற நல்வாழ்விலிருந்து நாம் அனைவரும் கற்க வேண்டிய பாடம். அவர்கள் நம் ஆச்சாரியர் கல்வி களஞ்சியம் எடுத்துக்காட்டாக சான்றாக அத்தகையர்கள் கீதா சாஸ்திரத்தை பின்பற்றினார்கள். அது கீழ்த்தரமான ஒரு போதனையை கொண்டதான கொலை நூலாக இருந்தால் நம் பூர்வர்கள் அதை ஊற்றியிருப்பார்களா? அந்த கீதையிலே சொல்லப்பட்டான சரம ஸ்லோகத்தில் ரகசியத்திலே 3ஆவதான ரகசியமாக அல்லப்பனாம். அதனால இந்த கீதையை ஒரு கொலை நூல் என்று சொல்ல அறிவியல். ஏன்னா அவர்கள் கீதையை பற்றிய வாசனை கூட அறியாதவர்கள் அப்படின்னு தான் நாம். சரி, இந்த கீதை சராசரி மனிதர்களான நம்மை போன்றவர்களுக்கு எதை காட்டு? அதாவது அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் என்னைக்குமே தோழன். அதற்கு மேல அவனுக்கு தன் தங்கையை கல்யாணம் பண்ணிட்டு அவனை மாப்பிள்ளையாகுவான். இப்ப இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள சம்பந்தம் இங்கே காட்டப்படும். அர்ஜுனனுடைய மன பரிபாகத்துக்கு ஏற்ற வசதிய உதவிய அப்போதைக்கு அப்படி இருக்கும்போது அர்ஜுனனுக்கு யுத்தம் என்னும் நெருக்கடி வந்த போது
யுத்தத்துக்கு அவன் அஞ்சியவன் இல்லை. ஏன்னா புத்திரனையே முன்பு எதிர்த்து அவன் போர் புரிந்தவன். அதனால இந்த நெருக்கடியிலே அவனுக்கு மனக்குழப்பம் உண்டானது. போர் புரிவது சிறந்ததா அல்ல அந்த போர் புரிய தனக்கு எதிரிலே இருப்பவரிடம் தான் சரணடைந்து விட்டு விடுவது சிறந்ததா அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் அவன் மனசிலே வந்து அதுக்கு தீர்மானமான விடையறிய முடியாமல் திண்டாடி திகழ்ச்சான். அவன் பெற்றதான பேரும் புகழும் இந்த நெருக்கடியிலே அவனுக்கு பயன்படல. சுருக்கமா சொன்னா அவன் பெற்றிருந்த டேஸ் பயன்படாதது. அதனாலதான் அச்சுதனான அந்த ஸ்ரீ கண்ணவீரானை அடைக்கலம் புகுந்து அவர் சிஷ்யனான் புகட்ட வேணும், எது நல்லது என்பதை தனக்கு அறிவிக்க வேணும். இப்போ பூமி எதை விளைச்சாலும் உழைக்கும். நெல்வதையை முளைச்சா நெல்வதையை முளைச்சா நெல் உழைக்கிறது. அப்போ அது நிலத்தின் மேலே தோஷம் இல்லை. நீ எதை விதைக்கிறாய் என்பதுதான் முக்கியம். நீ வினையை விதைத்தால் வினைய, தினையை விதைத்தால் தினைய. அதனால இந்த ஸ்ரேஷம் கருத்தனம் அதுதான் இந்த கீதை நமக்கு காட்டு. இப்போ அதுக்கு மேல சொல்ற இந்த உபனிஷத்து எல்லாம் 4 வேதங்களிலே வந்தவைகள். பகவத்கீதையோ மகாபாரதத்திலே வந்து. ஆனாலும் இது 5வது உபனிஷத்து என்று ஏன் அழைக்கிறது? இந்த கீதை எப்படி ஒரு மனித வாழ்வுக்கு மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது என்பதை நாளைய தினம் அவதாரி நாயகியாரிலே ஸ்ரீமதே வேதாந்த